இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கஜுராஹோ கோயில்கள். மத்திய பிரதேசம் மாநிலத்தில் கஜுராஹோங்கிற ஊரில் இருக்குது. இந்த ஊரோட பெயர் காரணம் பார்த்திங்கன்னா கஜூர் அப்படின்னா பேரிச்சம்பழம். கஜுராஹோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேரிச்ச மரங்கள் அதிகமாக நிறைஞ்ச ஊர் அப்படின்னு ஹிஸ்டாரியன் இபின் பதூதா சுல்தான் பீரியடில் இருந்த முகமது பின் துக்ளக் பீரியடில் இருந்த இபின் பதூதா அப்படிங்கிற ட்ராவலர் இதை குறிப்பிட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த கோயில்களை கட்டினது சண்டேலா அரசர்கள். பண்டல்கண்ட் பகுதியை ஆண்ட சண்டேலா அரசர்கள். ராஜபுத்திரர்களுடைய வம்சம் இந்த சண்டேலா அரசர்களுடைய வம்சம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற கோயில் லக்ஷ்மணா கோயில். லக்ஷ்மணா அப்படிங்கிற ஒரு சண்டேல அரசர் கட்டின கோயில், அதனால் லக்ஷ்மணா கோயில்னு சொல்கிறோம். லக்ஷ்மணருக்கான கோயில் இல்லை. இங்கே கேந்திரிய மகாதேவா கோயில் மற்றும் ஒரு விஸ்வநாத கோயில் என்ற 2 சிவன் கோயில்களை தவிர மற்ற கோயில்கள் எல்லாம் பெருமாள் வைஷ்ணவர் கோயிலாக இருக்குது. விஷ்ணுவுடைய 3வது அவதாரம் வராகர். அந்த அவதாரத்தை சிற்பமாக வடிச்சிருக்காங்க. இது பூமாதேவியாக கருதப்படுது. பூமாதேவியின் பாதங்களில் ஒரு பெண்ணுக்கு உண்டான பாதங்கள், அணிகலன்கள் இதெல்லாம் பார்க்க முடியுது. இது சேஷநாகம், மனித உருவத்தில் இருக்கிற ஆதிசேஷன். நவகிரகங்கள் ஒன்றும் இந்த பகுதியிலையும் வலதுபுறத்துலேயும் இடதுபுறத்துலேயும் நவகிரகங்கள் இருக்குது. முன்னாடி லக்ஷ்மி இருக்குது. மேற்புற விதானங்கள்லேயும் சிற்பங்கள் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இங்கே மட்டும் 663 தனிச்சிற்பங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்றொன்றும் ஒரே மாதிரி கிடையாது, ஒன்றொன்றுத்துக்கும் இருக்கிற வித்தியாசங்களும் இருக்குது. இதுக்குள்ளே 25 கோயில்கள் கிட்டே இருக்குது. ஒரு கோயில் மட்டுமே, இப்போ பார்க்குற கோயில் மட்டுமே வழிபாட்டுக்காக விட்டுருக்காங்க. மற்ற கோயில் எல்லாம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மெயின்டைன் பண்ணுது. முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோயில்கள் எல்லாம் கானக பகுதியாக இருந்திருக்கு. 1830களில் பிரிட்டிஷ் அரசு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கோயில்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம இந்த கோயில்லையே முக்கியமான கோயிலான லக்ஷ்மணா கோயிலுக்கு போகிறோம். இது லக்ஷ்மண கோயிலோடைய மூலவரான விஷ்ணுவுக்கான கருடனுடைய கோயில். இது முற்றிலும் சிதைஞ்சதுனால இதில் கொஞ்சம் பிற்காலத்தில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. இந்த வெண்மையாக இருக்க பகுதிகள்லாம் ப்ரிசர்வ் பண்ண பகுதிகள். ஒரு உயர்ந்த பிளாட்ஃபார்மில் இந்த கோயில் அமைச்சிருக்காங்க.
பிளாட்ஃபார்ம் எல்லாம் கீழே அடிப்படை எல்லாம் கிரானைட் லாக்காலையும் ஹார்டான ராக்காலையும் மேற்பகுதியெல்லாம் சாண்ட்ஸ்டோனாலையும் அமைக்கப்பட்டிருக்குது பார்த்துருக்கலாம். இந்த எல்லா கோயிலுக்கும் ஒரே ஸ்ட்ரக்சர் தான். பேஸ்மெண்ட் வந்து ஹார்ட் ராக்காலையும் மேலே இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் சாண்ட்ஸ்டோனாலையும் அமைக்கப்பட்டிருக்கு. இது அரை பிறைச்சந்திர வடிவம் உள்ள ஒரு படி. கோயிலுக்கு முன் வாசலில் இது அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே ஒரே கல்லாலான முதலை வடிவிலான மகர்மச்சின்னு சொல்லுவாங்க இந்தியில் ஒரு தூண். இது பாசிட்டிவ் எனர்ஜியை தருதான் நம்புகிறாங்க. மேற்புற விதானத்தில் இருக்கிற சிற்பங்களை நம்ம பார்க்குறோம். थोड़ा सा गौर करना है एंट्रेंस कोर्स के ऊपर। अगर पूरे क्या होता है जहाँ हाँ जहाँ पे प्रतिमा स्थान है इसको बोलते हैं जगह। और उसके बाद परिक्रमा இது டான்சிங் ஹால். தேவரடியார்கள்லாம் இருந்த பகுதி. இது யாழிங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் அனிமல். இது உண்மையில் அப்படி ஒரு விலங்கு இல்லை, ஆனால் அது கோயில் சிற்பங்களில் காட்டப்படுது. இது நரசிங்கர். திக்பாலர்கள் என்கின்ற திசையை காட்டும் கடவுளர்கள் இந்த 8 பகுதியில் இருக்குது. வடக்கு, கிழக்கு, தெற்கு என திசையை குறிக்கும் கடவுளர்கள் சுற்றி அமைஞ்சிருக்கு. மிக உயர்ந்த இது இந்த மூலவ மூர்த்தி. தினமும் காலையில் முதல் சூரிய ஒளி வந்து இந்த மூர்த்தியோடைய காலில் படுறதா சொல்கிறாங்க. நின்ற திருக்கோலமாக இருக்கார். சுத்தி லக்ஷ்மி மற்ற அஷ்டலக்ஷ்மிகள் வந்து சிற்பங்களாக அமைச்சிருக்கப்பட்டிருக்கு. पता चलता है कि इन्फॉर्मेशन मिलती है इनसे लाने को। பாலி மொழியில் எழுதப்பட்ட தேவநாகரி ஸ்கிரிப்டால் எழுதப்பட்ட இன்ஸ்கிரிப்ஷன். இந்த கோயில் ரொம்ப கடைசியாக ஏற்படுத்தின கோயில்னு சொல்கிறாங்க காலவரிசை அடிப்படையில். இந்த கஜுராஹோ கோயில்களுடைய சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோயில்களில் இருக்கிற எரோட்டிக் ஸ்கல்ப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கோயிலுடைய உட்புறத்தில் இல்லை, வெளிப்பிரகாரத்தில் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். எரோட்டிக் ஸ்கல்ப்சர்ஸில் என்ன இருக்குது, என்னென்ன இருந்தது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா புல்லாங்குழல் வாசிக்கிற ஒரு பெண்ணு, ஃப்ளூட் வாசிக்கிற பெண். அன்ட்ரெஸ் பண்ணுற ஒரு பெண், தன்னையே அன்ட்ரெஸ் பண்ணிக்கிற ஒரு பெண் அப்படின்னு பல தீமில் வந்து நம்ம சிற்பங்கள் இங்கே பார்க்க முடியும். நமக்கு தெரிஞ்ச அளவில் என்னென்னு நம்ம ஒன்றா பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண் எழுதுகிற மாதிரி இருக்குது.
தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் ஒரு பெண் அண்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், அதோட காலோட கீழ்ப்பகுதியில் இருக்கிற ட்ரெஸ்ஸை விளக்குற மாதிரியான சிற்பமாக இருக்குது. தீர்த்தம், கோயிலில் உள்ளே இருக்கிற தீர்த்தம் வெளியே வர்றதுக்கான வழி அதை ஒரு வித்தியாசமாக அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா அந்த எரோட்டிக் ஸ்கல்ப்சர்ஸ், செக்ஸ் போஸ்டர்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது தந்திரிக் வழிபாட்டோட ஒரு 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 தெய்வ நிலையை அடையிறதுக்கான ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் a ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். जिस तरीके से आजकल फ्रीडम ऑफ स्पीच चल रही है, उस समय फ्रीडम ऑफ आर्ट भी, जो नए नए जो लड़के थे जो सीख रहे थे, वो अपना कुछ नया क्रिएट करना चाहते थे, तो उनको भी फ्रीडम थी कुछ नया क्रिएट करने के लिए. अगर आप यहाँ देखेंगे तो 4 फिगर बने. இந்த கோயிலில் நிறையா நமக்கு வழிகாட்டுறதுக்கு நிறையா கைட்ஸ் இருக்காங்க. அரை நாளுக்கு 5 மணி நேரத்துக்கு 1400 வரைக்கும் இதில் சார்ஜ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைடு எடுத்துக்கங்க. ஏன்னா இதில் இருக்கிற மைக்ரோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு பெண் சிற்பத்துக்கு மருதாணி வைக்கிற மாதிரி, காலுக்கு மருதாணி வைக்கிற மாதிரி இன்னொரு சிற்பம் இருக்குது. அழகாக இந்த மாடர்ன் டேஸில் இருக்கிற மாதிரியான ஒரு ஹேண்ட்பேக் அந்த அம்மா மாட்டிகிட்ருக்கு. ஒரு குழந்தைய வச்சிட்ருக்கிற இன்னொரு சிற்பத்தை இங்கே நம்ம பார்க்க முடியுது. சுற்றுப்புற காலத்தில் எரோட்டிக் ஸ்கல்ப்சர்ஸ் நிறையா இருக்குது. மைத்தூன்ஸ்னு ஒன்று தழுவுற ஒரு சிற்பம் இது. இதில் மீசை, உடல், தொடை உட்பட அந்த மைக்ரோ டீட்டெயில்ஸ், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் பார்க்க முடியும் நம்மளால். மேலே பாருங்கள், ஒரு பெண்ணோட முன் உருவம், பின் உருவம், முதுகு மடிப்பு முதற்கொண்டு அவ்வளோ தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க. சாரி, இந்திய கோயில் கட்டிடக்கலை வந்து தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலை, வட இந்திய கோயில் கட்டிடக்கலைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கோயில் கட்டிடக்கலையை வந்து நகரா கோயில் கலை, வேசரா கோயில் கலை, திராவிட கட்டிடக்கலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நகர கட்டிடக்கலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோயில். இங்கே பார்த்திங்கன்னா தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம்னு 4 நிலையில் இது கோபுரங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த சிகரம்னு சொல்லுவாங்க, திராவிட கலையில் இது கோபுரம்னு நம்ம சொல்லுவோம், சிகரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு உச்சி மேலத்தில் இருக்க பார்த்து வந்து அந்தராலா, ஒரு தாமரைப்பூ கவிழ்ந்த வடிவில் இருக்குது பாருங்கள். 4 இதுலேயும் ஒரே மாதிரி அமைப்பு தான். இது தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம்னு வாழ்வியல் நீதிகளை குறிக்கிறதா இதை சொல்கிறாங்க. காலை தூக்கி நின்றுட்டு இருக்கிறவர்களுக்கான பெண் சிற்பம். இது சிற்ப கலைக்கூடம் தான். மேற்பகுதியில் இந்த பேஸ்மெண்ட் மேலே ரொம்ப சிற்பங்கள் இல்லை, ஆனால் கீழே எல்லாம் மைன்யூட்டான சிற்பங்கள், சிறு சிறு விளக்கங்களும் இருக்குது.
நம்ம தென்னிந்திய கோயில் கட்டிடக்கலையில் பார்த்திங்கன்னா துவாரபாலகர்கள் சொல்கிற 2 பேர் இருப்பாங்க. இங்கே அதுக்கு பதில் கங்கை யமுனை இருப்பாங்க. இவங்க வந்து கங்கை சிற்பம். கங்கைக்கு அடியில் முதலை இருக்கணும், ஆனால் இங்கே இல்லை, உடஞ்சிருக்கு, செதஞ்சிருக்கு. யமுனைக்கு அடியில் வந்து ஆமை இருக்கணும், அதுவும் செதஞ்ச நிலையில் தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது நான்முகன் பிரம்மா தாடியோடு இருக்கார். பெருமாள் அவருடைய வாகனம் கருடனோடு இருக்கார். சிவபெருமான் பரமேஸ்வரன். இதுதான் ஒரு கோயிலுடைய அமைப்பு, இங்கே நகர கோயிலுடைய அமைப்பு. இதே மாதிரி இருக்கிற மற்ற கோயில்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா இது டெம்பிள் பிளான், இந்த கோயிலோட பிளான் என்ன அப்படின்னு நமக்கு புரியும். ஸோ இது சாதாரணமாக ஒரு நாளில் நடந்துட்ட விஷயம் இல்லை, இதுக்கு நிறைய சிரத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சிற்ப கலைக்கூடமாகவே திகழுது. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம். இதெல்லாம் தந்திரிக் போஸ்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் மோட்சத்தை அடைகிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் நம்மளுடைய ஆசையை அடக்கிறது ஒரு வகையான வழி அப்படின்னு சொன்னால், நம்ம ஆசையை நிறைவேற்றுறது போகா இஸ் அ மீன்ஸ் டு அட்டைன் சால்வேஷன் அப்படின்றதுனால கூட இது இருக்கலாம். அல்லது இது செக்ஷுவல் எஜுகேஷன், அதோட முக்கியத்துவம், அது அந்த காலத்தில் மக்களுக்கு சொன்னது என்ன, அது மாதிரியான ஒரு விஷயமாக கூட இது இருக்கலாம். ஸோ இதை பற்றி நிறைய தியரிஸ் இருக்குது. இல்லை இது தந்த்ரா ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றியான புக்ஸு அதெல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். தந்த்ரா ஸ்கூல் இது வெறும் செக்ஷுவல் போஸ்டர் இல்லை. இவங்க 2 பேர் நிற்கிறது வந்து அவங்களுக்கு வெறும் எஜாகுலேட் பண்ணுறது இல்லை, அவங்களோட வேலை கண்ட்ரோலிங் எனர்ஜி, கண்ட்ரோலிங் மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இன்னும் அடுத்தடுத்த கோயில்களில் என்ன சிற்பங்கள் இருக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சிங்கத்தோட சிற்பம் வந்து இங்கே இருக்குது. இது சண்டேல மன்னர்களுடைய சின்னம்னு கருதுகிறாங்க. ஒரு சிங்கத்தோட சண்டை போடுற ஒருத்தனுடைய நிலையை இதில் இந்த சாண்ட்ஸ்டோன்லாம் போட்ட சின்னத்தில் இதை காட்டியிருக்காங்க. இந்த லக்ஷ்மணா டெம்பிள் தான் மெயின். இதோட அமைப்பில் தான் மற்ற கோயில்கள்லாம் இருக்க போகுது. ஆக்சுவலாக இதுதான் கடைசியாக கட்டப்பட்ட கோயில். ஆனால் இது ஏன் சிறப்பான கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் மெச்சூர்டு ஸ்டேஜ் போகிறது வந்து கடைசியில் தான். அவங்க நிறையா கற்றுக்கிட்டு இருப்பாங்க. கற்று முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் அதோட ஃபினிஷ் ஸ்டேஜில் இருக்கிற இதை பார்க்க முடியும். ஆக்சுவலாக நம்ம கோயில்களில் யானைகளோட சிற்பத்தை அதிகமாக பார்க்க முடியுது. இதெல்லாம் படுக்கையில் படுத்திருக்கிற ஒரு ஆண், ஒரு பெண். ஏன்னா நம்ம குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை எல்லாம் வச்சுருந்தோம். குதிரையும் யானையும் போர் புரியிற காட்சி நம்ம பார்க்க முடியுது. குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை வச்சுருக்கும்போது இந்த யானைப்படையை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த யானைகளை எங்கே இருக்க வைக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு எழுந்திருக்கும். அதுக்கான ஒரு பகுதியாக தான் கோயில்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா மிகப்பெரிய வராண்டா, யானைகள் எல்லாம் இங்கே பழக்க முடியும். யானை பாகன் எப்படி பாகனுக்கு கட்டுப்படுது யானை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த கீழ்ப்பகுதியில் இருக்கிற சிற்பங்கள் நமக்கு காட்டுது. ரொம்ப அழகான கோயிலுங்க, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக பார்க்கக்கூடிய கோயில், பார்க்க வேண்டிய கோயில். ஆக்சுவலாக இந்த சண்டேலர்களுக்கு வந்து 3 தலைநகரம் இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஆர்மிக்கான தலைநகரம் மகுவான்னு இருக்குது. 2வது வந்து கலிஞ்சர் அவங்களுடைய முக்கிய தலைநகரம். அதுக்கப்புறம் அவங்களோட ரிலீஜியஸ் தலைநகரம். அவங்களுடைய ரிலீஜியஸ் தலைநகரம், அவங்களுடைய மதம் சம்பந்தமான தலைநகரம் எதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கோயில் மட்டும் ஒரு சிமெண்ட்டால் அமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சராக பார்ப்போம். அந்த சிமெண்ட்டால் அமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சரில்
இந்த கடைசியில் இருக்கிறது வந்து டோம், முஸ்லீம் டோம் வடிவத்திலும், நடுவில் இருக்கிறது வந்து சைத்தியா, புத்திஸ்ட் சைத்தியா வடிவத்திலையும், கடைசியாக இருக்கிறது வந்து இந்து நகரா வடிவத்திலையும் இருக்குது. ஸோ இது பிற்காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு கோயில், 1800களில் அமைக்கப்பட்ட கோயில். அதுக்கும் நம்ம போவோம். இப்போ நம்ம அதுக்கடுத்து வந்து கேந்திரிய மகாதேவா கோயில்னு ஒரு கோயிலில் போக போகிறோம். இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கிற கோயிலில் அடுத்த முக்கியமான கோயில் கேந்திரிய மகாதேவர் டெம்பிள். அப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஒரே டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் தான், வேறு வேறு கோயில்கள் இருக்குது. நம்ம பார்த்தாலே தெரியும், சுற்றி பார்த்தாலே தெரியும் நமக்கு எத்தனை கோயில்கள் இருக்குன்ட்டு. இல்லை முக்கியமான கோயில் அந்த லக்ஷ்மணர் கோயிலும் இப்போ நம்ம பார்க்க போகிற கேந்திரிய மகாதேவ கோயில். இந்த கேந்திரிய மகாதேவ கோயிலுங்கிறது சிவன் வழிபாடு, சிவனுக்கான கோயில், மகாதேவ் அப்படின்னு வடக்கு இந்தியாவில் சொல்லுவாங்க. இந்த கேந்திரிய மகாதேவ கோயில் தான் இந்த கோயில்கள்லேயே உயரமான கோயில், பெரிய கோயிலும் இது தான். இட் இஸ் கிளைமேக்ஸ் ஆஃப் ஆர்ட் இன் சண்டேலாஸ் கஜுராஹோ ரீஜன். கஜுராஹோவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பகுதியில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், எங்கே தங்க போகிறோன்னு பிளான் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. இங்கே கஜுராஹோ ஏர்போர்ட் இருக்குது, ஆனால் சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக வசதி இல்லை. ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. டெல்லியிலேருந்து ஒரு 600 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ டெல்லி வந்துட்டிங்கன்னா டெல்லியிலேருந்து வரலாம். அலகாபாத் வரவங்க அலகாபாத்லேருந்து வர முடியும். தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு ஒரு நூற்றாண்டு முன்னாடியே கட்டப்பட்ட இந்த கோயில். ஒரு கோயிலுக்கு வெளியிலையும் பார்த்திங்கன்னா இந்த சண்டல்களுடைய சிம்பிளான சிங்கத்தை வச்சுருக்காங்க, அதை நம்ம பார்க்க முடியுது. இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும் 4 நிலையாக இருக்குது: தர்மா, அர்த்தா, காமா, மோக்ஷா. அதே போன்றது ஒரு பிறைச்சந்திர வடிவிலான ஒரு படி, தோரண மகர மச்சி தோரண வாயில்கள், அவர்களுடைய சின்னம். அதை தாண்டி வெளிப்புறத்தில் இருக்கிற எரோட்டிக் ஸ்கல்ப்சர்ஸ், உட்புறத்தில் இருக்கிற ரிலீஜியஸ் ஸ்கல்ப்சர்ஸ். இதுதான் பொதுவான அமைப்பு இந்த கோயிலுடையது. நிறைய இடத்துல யானைகளுடைய சிற்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன் மேற்பகுதியில் சாண்ட்ஸ்டோனில் கட்டியிருக்காங்கன்னு இதை பார்க்கும்போது உங்களால் விளங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ மைக்ரோ டீட்டெயில்ஸோட திஸ் இஸ் தி மாஸ்டர் பீஸ் ஆஃப் கஜுராஹோ. இந்த தந்திரிக் போஸ்டர்ஸ் எல்லாம் இந்த கஜுராஹோவோட மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஆணுடைய கால் பெண்ணுடைய கால் இன்னும் பிணைஞ்சிருக்கிறதும், அதுக்கு நடுவில் இருக்கிற சிற்பம், மேலே குரு சிஷ்யன், அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. இதுதான் மாஸ்டர் பீஸ் ஆஃப் கஜுராஹோன்னு சொல்லுவாங்க. ஸோ இவ்வளோ மைக்ரோ டீட்டெயில்ஸோட சிற்பங்கள் அமைக்கணும் போது எந்த மாதிரியான கற்கள் தேவைப்பட்டிருக்கும்? மென்மையான கற்கள், அதே நேரத்தில் உறுதியான கற்கள். ஸோ அதனால தான் அவங்க சாண்ட்ஸ்டோன்ஸை வந்து பயன்படுத்தியிருப்பாங்கன்னு தோணுது. கீழே பேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட் ராக்ஸ், ரொம்ப கடினமான பாறைகள். இந்த க்ரூசிஃபார்ம்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் இருக்குது.
ஒரு ஹையஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஒரு கடற்கால் வந்து ரொம்ப இந்த உயரமாக அமைக்கப்பட்டு இந்த கோயில்கள் அமைச்சிருக்கு. இந்த ஒரு மேற்பகுதிக்கு மேலே சிற்பங்கள் வேணும் கிடையாது, வெறும் அந்த வேலைப்பாடுகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோன்னா இதெல்லாம் மற்றவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறதுக்காக, உணர்த்துறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறதா தான் தோணுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டகம் இருக்குது. ஒட்டகம் ஒரு சில இடத்துல நீங்கள் ஒட்டகத்தையும் பார்க்க முடியும் இந்த சிற்பங்களில். இதெல்லாம் ஒரு குருவுடைய சிஷ்யர்கள். அவர்கிட்ட இருந்து என்ன கற்றுக்குறாங்கன்னு தெரியல. சில சிற்பங்கள் இதில் செதஞ்சும் இருக்குது காலப்போக்கில். ஸோ அதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த சிற்பங்கள் இருக்கிற ஒரு விஷயத்தையும் மைக்ரோவாக பார்க்கணுன்னா நமக்கு ஒரு நாள் 2 நாள் பத்தாது, மாதங்கள் கூட பத்தாதுன்னு தான் தோணுது அதை அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா. இந்த சிலைகளை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த கைட்ஸு சிலது சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம பேய் பிசாசு இதை பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்போம். நிறைவேறாத ஆசைகள் வந்து சில பேருக்கு இருக்கும்போது அந்த 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 அவங்களுடைய அந்த லைஃப் சைக்கிள் அது முடியறதில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படி நிறைவேறாத ஆசைகள் எதுவும் இருக்கக்கூடாது, உங்கள் ஆசைகள் எல்லாம், இந்த பூலோக ஆசைகள் எல்லாம், இந்த உலக ஆசைகள் எல்லாம் முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடும் இந்த சிற்பங்கள்னு சொல்கிறாங்க. எங்களுடைய அடிமனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாம் வந்து நிறைவேறிடணும், அதுக்கான ஒரு அதை வந்து மக்கள் புரிஞ்சிக்கணுன்றதுக்கான ஒரு சிற்பங்கள் தான் இது அப்படின்னும் சில இன்டர்பிரேஷன்ஸ் இருக்குது. ஜெகதாம்பி டெம்பிள்னு சொல்கிறாங்க.
இது அம்மனுக்கான அமைக்கப்பட்ட கோயில். கேந்திரிய மகாதேவ் கோயில் பக்கத்திலே பார்வதி அம்மனுக்காக அமைக்கப்பட்ட கோயில் இந்த ஜெகதாம்பி கோயில். ஜெகதாம்பால்னு சொல்கிறது. ஆக்சுவலாக இது வந்து லார்ட் விஷ்ணுக்கான கோயில்னு. இதில் வந்து பெரிய ஒரு லார்ட் ஆஃப் தி கேப்ராம்னு அமைஞ்சிருக்கு அந்த கோயில். இது பின்னாடி வந்து பார்வதிக்கான கோயிலாக மாற்றப்படும்.